நமச்சிவாய். உலகளாமுடன் தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடியன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதச்சா குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன். அன்பு நேயர்களே, அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி. ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி அன்பர்களும், உலக மக்கள் அனைவரும், நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும், ஏன்னா கடந்த ஆண்டு 2022, 23, 24 இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு. பல விஷயங்கள் அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா, ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கும், ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார், ஆனால் மொத்தத்தையும் பிடிங்கின்னு விட்டுட்டுருப்பார். என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம், காசு பணங்கள் எல்லாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய, உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள். நிறைய அரசியல் தலைவர்கள் நாம் பார்க்குறோம். எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த நிலையில் மேஷ ராசியில், மிதுன ராசியில், கன்னி ராசியில் இதெல்லாம் நாம் பார்க்குறோம். முக்கியமான அமைச்சர் பெருமக்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான், சனி ராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கொடுத்துடுது. அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், அவங்களையும் நாம் பார்க்குறோம். மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்கள், அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம், தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள், அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும். நிர்வாகம், அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள், கொஞ்சம் நஞ்சமான மாற்றங்கள் இல்லை. தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம், மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது, தேவையற்ற பயம், மனக்குழப்பங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம். நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெகக்னைஸ் இல்லை, ஆத்தரைஸ் இல்லை, ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும்? அப்போ இந்த சனி பெயர்ச்சியால் 7.5 சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது. அப்போ இந்த 6 விதமான சனிகள் இப்போ யாருக்கு? இப்போ இந்த சனி பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி 7.5 சனி ஆரம்பம், மீன ராசிக்கு ஜன்ம சனி ஆரம்பம், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம், கன்னி ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க? மகர ராசி 7.5 சனியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது. சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க. கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க. விருச்சக ராசி என்பர்கள் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க. அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி கடைசியாக அஷ்டம சனி முடியுது. இந்த அஷ்டம சனியை பொறுத்தவரையிலும் கடகராசி என்பர்கள் படாத துன்பத்தை எல்லாம் இதுவரையிலும்
வாழ்க்கையில் சந்திச்சிராத கஷ்டங்களை எல்லாம் கடந்த ஒரு 2.5 வருஷமாக 3 வருஷமாக கடகராசி என்பவர்களுக்கு புதிய அனுபவங்களாக இருக்கும். எனக்கு இது வரலாம் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க சாமி. வயசு 45ஆவது 55ஆவது 65ஆவது என் வாழ்க்கையில் இது வரலாம் இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சதே கிடையாது. இந்த மாதிரி கால சூழ்நிலைகளை நான் வந்து சந்தித்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் மீட் பண்ணுறேன். அந்த மாதிரியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியாக புதிய அனுபவங்கள் எல்லாம், மாறுபட்ட அனுபவங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கால தாமதங்கள், இவையெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடகராசி நேயர்கள். அப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரையிலும் அஷ்டம சனி முடிய போது பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் சனி பகவான் போய் உட்கார போகிறார். அங்கே போய் உட்காரும்போது உங்கள் ஜாதகத்தில் மீனத்தில் எந்த கிரகம் இருக்கோ அவரோட சனி பகவான் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள போகிறார். அப்போ இந்த சனி பெயர்ச்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, கஷ்டங்கள் தீரும். அதோடு மட்டும் இல்லை, கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கால தாமதங்கள், அனைத்து விதமான கால தாமதங்கள், 1 2 கிடையாது, அனைத்து வித கால தாமதங்களும் நிவர்த்தியாகும். என்னெல்லாம் உங்களுக்கு டிலே ஆகிட்டு வருதோ, ஒரு சிலருக்கு திருமணங்கள் தள்ளி போயிட்டு வரலாம். 30 வயசாகுது, 35 வயசாகுது, 44 வயசாகுது. பொம்பளை பசங்களே பார்க்குறோம், நம்ம இப்போ லேடிஸையே பார்க்குறோம். பெண்கள் எல்லாம் கூட 42 வயசு 40 வயசு அதில் வரும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அதுபோல் திருமணங்கள் தள்ளி போகலாம், குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம், திருமணத்தில் தடை ஏற்பட்டு இருக்கலாம், அல்லது அடுத்து நான் ஏதோ ஒரு தொழில் தொடங்கிக்கிட்டு இருக்க சமயம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருந்தது, பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு டல்லாகிடுச்சு, திரும்ப அது எழுந்து வரும்னு நினைக்கிறேன், முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அது முன்னேற்றமே இல்லை, அந்த மாதிரி வரக்கூடியது. அப்போ செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளில் ஏற்பட்ட கால தாமதங்களாக இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம். நடுவில் சாமி உங்களுக்கு ஒரு நல்ல 2 வாய்ப்புகளை, மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துருப்பார் சாமி. கடவுள் கொடுக்கும் கடைசி வாய்ப்பு கடகராசி அன்பர்களே. இந்த கடைசி வாய்ப்பு பாக்கியஸ்தானத்துக்கு இத்தனை நாளாக 2.5 வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, கடந்த 2.5 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, அந்த துன்பத்திலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியான எதிர்காலத்தை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை, அதை முதல்ல உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்க தெரியணும், சொல்ல தெரியணும். அப்போ கடகராசி என்பதிலே கடந்த 3 வருஷமாக நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு வரீங்களோ, என்னெல்லாம் கவலைகள் இருக்கோ, அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. உங்களுடைய வருமானம் எப்படி தடைப்பட்டு இருக்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், மனக்கவலைகள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருக்குது, என்ன மாதிரியான மன பயம் இருக்குது, ஒரு விதமான பதட்டம் இருக்குது சாமி, ஒரு விதமான பயம் இருக்குது சாமி, ஒரு ஃபியர்னஸ் இருக்குது. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே கூட ஃப்யூச்சரை பற்றின கவலைகள் அதிகமாக இருக்குது. எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வெளிநாடுகளிலிருந்து, நிறைய அன்பர்கள், கடகராசி அன்பர்கள் வெளிநாடுகளிலிருந்து, எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட மனசில் ஒரு சின்ன ஃபியர்னஸ், ஒரு பயம் தொற்றி கொண்டு உள்ளது. அல்லது ஒரு ஃபேமிலி செக்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம், மனைவி பற்றிய கவலையாக இருக்குது, மனைவி பற்றிய கேள்வியாக இருக்குது, அல்லது இவங்க 2 பேரும் உடல்நிலை ஆரோக்கியம் அவங்களுக்கு அப்படி இருக்குது சாமி, இவங்களுக்கு இப்படி இருக்குது சாமி, ஆயுள் பாவம் எப்படி இருக்கும், அவங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அதுபோல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இல்லைனா இது எப்படி சாமி நடந்த ஒரு பெரிய இழப்புகள், பெரிய பெரிய இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும், ஜீரணிக்க முடியாத ஒரு இழப்புகள். எனக்கு புரியவே இல்லை சாமி, இது எப்படி நடந்ததுன்னு என்ன தெரியல, என்னை விட்டு இந்த விஷயம் எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய இழப்புகளாக இருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான மனக்கசப்புகள், மனக்கவலைகள், பயம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட, உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை இது வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கா, செய்வினை கோளாறுகள் இருக்கா, இல்லை வேறு ஏதேனும் பிளாக் மேஜிக்கில் போய் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டோமா,
ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்பும்படியாக நடக்கிறது. நான் படிச்சிருக்கிறேன், ஜீனியஸ் தான். இது வந்து சயின்ஸ் உலகம். ஆனாலுமே கூட நம்பும்படியாக சில விஷயங்கள் நடக்குது. மறைமுகமான விஷயங்கள் நடக்குதுங்க சாமி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கடக ராசி அன்பர்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கவலை வேண்டாம், எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் புதிய வேலை கிடைக்கும். அதே போல் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை, என்னுடைய சீனியர் என்கிட்ட சரியாக பேசலை, பாஸ், மேனேஜர், அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட தீர்வு காணப்படும். அதே போல் கடக ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும், லாபம் பெருகும், பிஸ்னஸ் பல மடங்கு பெருகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசி நேயர்களே, பெரிய பெரிய பிஸ்னஸ் பார்க்குறோம். நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது கேஷ் ஹேண்ட்லிங் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அதை வச்சு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், பொதுவாகவே எல்லா மதத்திலும் ஆன்மீக பெரியோர்கள். ஏன்னா இப்போ நம்முடைய இஸ்லாமியத்துலேருந்தும் வராங்க, கிறிஸ்தவத்திலேருந்தும் நம்மக்கிட்ட வராங்க, வாராகிட்ட வராங்க. ஆன்மீக பெரியோர்கள் எத்தனையோ கிறிஸ்தவ அந்த சர்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எவ்வளோ சம் ப்ராப்ளம், அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டுங்க எத்தனையோ பேர் நம்மகிட்ட விரல் விட்டு சொல்ல முடியும். அப்போ நீங்கள் எந்த தொழில் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடகராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் கிட்டத்தட்ட 80% நல்ல சுப பலன்கள் கடகராசிக்கு ஏற்பட போகுது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் 80% நன்மை உங்களுக்கு உண்டு. அப்போ உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு என்ன நடக்கும் சாமி? நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு இதை கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் ஒத்துப்போகுது, எனக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, 80% உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.